Mr. Krishna Kumar, we have a random additional document check, sir. Okay. Just wait here for a moment. One of our colleague will assist you. And where is that? Okay. உண்மையிலே ஏர்போர்ட்டுன்னு சொன்னால் எப்படி இருக்கணுமா, வெறித்தனமாக இருக்குது. ஸோ இந்த $10 ஃபஸ்ட் டைம் வண்டி தான் பார்க்குறோம். வந்து சேஞ்ச் தந்துருந்தாங்க வந்து அண்ட் வந்து $1. அப்புறம் வந்து இந்த 3 கட்டை ரியால் வந்து தந்துருக்காங்க. எல்லாம் வந்து தெரியலை. அப்பா ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இப்போ நாங்கள் கட்டார் ஏர்போர்ட்டில் வந்து அந்த ஃப்ளைட் வந்துட்டு முன்னுக்கு நிற்கிது. ஸோ வந்துட்டு போகிறக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நேரம் வந்து சரியாக 1:12 பாய் பாய் டோக்கா. ஸோ வந்துட்டு கட்டார் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு பாய் சொல்லிவிட்டு நாங்கள் இப்போ அடுத்த ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு பயணிக்க போகிறோம். அவ்வளோ தூரம் ஓடி எலும்பு தானே பா. ரைட். இந்தா எப்படின்னு வேங்க வந்துட்டு கீழ் வியூ வந்து பா சட்டப்படி எடுத்து காட்டுது இந்த கேமராலையா. Mr. Krishna Kumar, we have a random additional document check, sir. Okay. Just wait here for a moment. One of our colleague will assist you. Thank you so much. எல்லாருக்குமே வந்து நன்றி again and again. சரியாக இங்கே வர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிசீவரும் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிட்டு. நல்ல காலம் வந்துட்டு பஸ்ஸில் போக வேண்டியதை இருக்குது. இல்லை டிரெக்டாக இறங்கக்கூடிய மாதிரி இருக்கிறால ஓகே. ஸோ ஃபைனலி டோஹா ஏர்போர்ட்டில் இந்த இது அடுத்த பூனம் பீச் நல்லா இருக்குல்ல. ஸோ மெக் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிசீவர் ஆஃப் ஆகிட்டு வந்துட்டு சார்ஜ் முடிஞ்சு ஃபோன் மேக்கெலாம் வந்துட்டு கழிச்சிட்ருக்கோம். முடிஞ்ச அளவு கதைக்கலாம். எங்கே போகிறேன்னு தெரியல. அங்கே போகிற வாட்டுக்கு போக வேண்டிய இதை நின்றாலே கொண்டு போமான எல்லோரும் நடந்து போகிறாங்க. லைட்டாக சரக்கு உள்ளப்பட்டேன். பிரதர்
தேங்க்யூ ஸோ மச். சந்திப்பேன் மறுபடியும். உங்களோட மிச்சம் காய்ச்சி கொள்ளலாம் போயிட்டு பின்னுக்கு இருந்தால. ஏ என்ன பேர் என்ன? ஓகே. ஓகே ஐயா, தேங்க்யூ ஸோ மச். சந்திப்பேன் மறுபடியுமா? ஓ, வரும்போது வருவோம். யா, எங்கே போகுதுன்னு தெரியல. போகிற பாட்டு போக வேண்டியா. பேக்கேஜ் கிளைம். இதில் நின்றாலே கொண்டு போவோம். எதுக்கு நடந்து வராங்க புதின மாடு. இன்னைக்கு கொஞ்சம் வீடியோ எடுக்க கஷ்டம் போலான்னு இருக்குது. ஏர்போர்ட்டை பார்த்துட்டீங்கன்னு. ஸோ வந்துட்டு அந்த செக்கிங்கை முடித்த பிறகு வந்து நான் இருந்து கதைக்கிறேன். சரி தானே? ஃபுல்லாக கண்ணாடி தான்டாப்பா. ஸோ ஆஃபீஸர்ஸ் நிற்கிறாங்க. நான் ஸ்டாப் பண்ணுறேன். என்னடாப்பா இது நடக்க போய்கொண்டே இருக்கு. நான் ஃபுல்லாக அக்கௌண்ட் ஏட எல்லா இடம் கண்ணாடியாக மின்னுதா. மைக் வேலை செஞ்சுருந்தால் செல்ஃபி கேமராவில் போட்டுட்டு காய்ச்சிட்டு போகலாம். இப்போ வந்து மைக் வேலை செய்யலை. ஸோ வந்துட்டு பேக் கேமராவில் போட்டு கிட்ட வச்சு கதைக்க வேண்டியிருக்கு. பட் அதுவும் நல்லா தான் இருக்குது. இடத்தை காட்டுறது நல்லா க்ளீனாக இருக்குது வந்து ஏர்போர்ட். என்னப்பா இது? நல்ல கார்டன் ஏரியா வந்து. யா, ஸோ நாங்கள் வரேன். இப்போது இந்த எல்லாருமே வந்து வீடியோ எடுத்துகிட்டு போகிறாங்க. மாதிரி எடுக்க வேண்டிய ஒரு இடம் தான் வந்து என்ன சொல்கிறது, பெரிய ஒரு பார்க்கொண்டே வந்துட்டு ஏர்போர்ட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க வந்து கட்டாயம். ஸோ நான் வந்து கெஸ் பண்ணது சரியாக தான் இருக்குது. இந்தா என்ன சொல்கிறது, வந்து இதெல்லாம் அடிச்சிருக்காங்க கட் மாதிரி. வாவ். Nice. So I think this is the duty free area. இந்த கேமரா தாண்டி என்னால் போக முடியலை. என்ன காட்டாம எனக்கு என்னை பிடிச்சிருக்கு. நைஸ் லுக். ஃபுல்லாக கண்ணாடி சும்மா பளபளன்னு இருக்கா. alcohol area this one. No liquor. எல்லா நாட்டு ஐட்டங்களும் இருக்குவீங்க. ஸோ வெளியிலேருந்து வர்றவன் இங்கே வந்து வாங்கி போட்டு வருவான் நினைக்கிறேன். போர்த்துல டிசைன் இல்லை பேரும். இந்த பாலத்தை பார்த்துட்டு கட்டாயம் இது அளவுக்கு போகணும் போல இருக்குது. ஸோ வந்துட்டு டைம் இருக்கிறது அளவுக்கு போயிட்டு வருவோம். சாரி. வா, உண்மையிலே ஏர்போர்ட்டுன்னு சொன்னால் எப்படி இருக்கணுமா, வெறித்தனமாக இருக்குது. சுற்றி காட்டவே வந்துட்டு ஆசையாக இருக்குது. சேம் டைம் நாங்கள் இதில் நடந்து போகிறோம் வித்தியாசமான ஒரு ஃபீலிங்காக இருக்குது. அதையும் வந்துட்டு காட்டுவோம் செல்ஃபி கேமராவில். ஃபோனை மாற்றி எடுத்தாலும் நல்ல கிளியராக இருக்கும் அந்த வீடியோ.
கட்டாயம் உண்மையிலே வந்துட்டு எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு ஏர்போர்ட் வந்து டோஹா ஏர்போர்ட். சில பேர் வந்துட்டு டிரான்சிட் வந்து கொஞ்சம் டைம் போட்டு வருவாங்க. ஸோ அதால் வந்து வடிவாக பார்க்க டைம் கிடைக்காது. ஸோ நம்ம வந்து டைம் இருக்கிறதால வடிவாக காட்டுவோம் அந்த ஏர்போர்ட்டை. இந்த எங்கிட்ட லோட்டஸ் தாமரை கோபுரம் இல்லை, தாமரை தடாகத்தின் அந்த துண்டு மாதிரி இருக்குது. வாவ், செமையாக இருக்குது. ஸோ அடுத்து எங்கே போகிறது, என்ன செய்கிறேன்னு தெரியலை. இப்படியே பார்த்து நின்றாலே ஓகே அப்படின்னு மாதிரி கூட தோணுது. கொஞ்ச நேரம் அப்படியே நின்று சுற்றிட்டு டைம் வர இங்கே யாரையும் கேட்டோடு தான் இருக்குது. buy 2 get 25% ஆஃப் இப்படி சொல்லுவீங்க. ஆனால் ரெண்டுக்கும் ரெண்டின் விலை எனக்கு வருது இல்லை. ரெட்புல் இந்த இது எங்கட ஏரியா ரெட்புல் கூட கடாப்பா. இந்த ரெட்புல் 250 milliliters plus 24 $5. ஸோ வந்து இந்த எங்கட ஏரியா ரெட்புல் வந்து இருக்குது. பட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகி போயிருக்கு. ஆனால் விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் $5. யா ஜஸ்ட் வந்து செக் பண்ணி பார்ப்போம் குடிச்சு அப்படின்ட்டு. ஸோ வந்து நாங்கள் இப்போ ரெட்புல் வந்து டேஸ்ட் பண்ண அப்புறம் டோஹா ஏர்போர்ட்லேருந்து ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். வந்து $5 ரெட்புல் அண்ட் வந்துட்டு ஒரு கொக்கோ கோலா வந்து வாங்கியிருந்தோம். என்னுடைய அதாவது வந்து கேமரா எடுக்க ஹெல்ப் பண்ண அந்த அண்ணாக்காண்டி வந்து. ஸோ வந்து இந்த $10 ஃபஸ்ட் டைம் வந்து தான் பார்க்குறோம். வந்து சேஞ்ச் தந்துருந்தாங்க வந்து அண்ட் வந்து $1. அப்புறம் வந்து இந்த 3 கட்ட ரியால் வந்து தந்துருக்காங்க. இதெல்லாம் வந்து தெரியலை. பட் வந்துட்டு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்குது. லெட்ஸ் டேஸ்ட். ஓகே, சேம் டேஸ்ட் தான், ஸ்ரீலங்கன் டேஸ்ட் தான். $. இருந்தபடியாக நல்லா போயிட்டுது. இல்லாட்டி வந்து கார்டில் பே பண்ணிக்கணும். என்ன சொல்கிற, ஒவ்வொன்றும் ஒரு வித்தியாசமான அனுபவமாக நல்லா இருக்குது. வந்து என்ன மைக் தான் வந்து சார்ஜெலாம் போயிட்டு வந்து கொஞ்சம் கதைக்கிறது சவுண்டு வந்து கிளியர் கம்மியாக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். நல்ல ஏர்போர்ட் உண்மையாக வந்து இங்கே இருக்கவே வந்துட்டு ஆசையாக இருக்குது. ஒரு அண்ணா அவரால் வந்து பின்னுக்கு வந்தார். ஸோ வந்து அவர்கிட்ட கேட்டேன், ஒரு 1 மீட்டருக்கு நான் அந்த பே பண்ணுற வீடியோ எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து. அப்போ அவர் வந்து கொண்டு கையில் வச்சுருந்தார். அப்போ அதுக்கு வந்துட்டு நான் பே பண்ணிட்டேன். அது $1 சம்திங். அது டசன் மேட் ஏன்னு சொன்னால் இந்த டைமில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் தானே. ஏன்னு சொன்னால் அவங்கள கேட்டு தான் அங்கே நாங்கள் மூவ் ஆகணும். என்ன சொல்கிறேன், இப்போ டைம் வந்து என் ஃபோனில் வந்துட்டு
ஸ்ரீலங்கன் டைம் தான் காட்டி கொண்டு போய் இன்னும் அப்டேட் ஆகலை. 2:45 காட்டுது. அப்படின்னு சொன்னால் பாருங்க கட்டாய டைம் வந்து இப்போ என்ன ரைட் பார்ப்போம். பேர்ட் கிளாக் எங்கே சர்ச் பண்ணுற கட்டார கூகுளில் அடித்தா காட்ட போகுது. அவ்வளோ டைம் அப்டேட் பண்ணால் அப்டேட் ஆகணும். அந்த ஓட்டோ டைம் அப்டேட் பண்ணுங்க. டேட் அண்ட் டைம் யா automatic time zone, automatic time update. set time zone based on location. அதை கொடுத்த உடனே மாறுது. பார்த்தீங்க சொன்னால் இந்த 12:20 இப்போ தான் மாறிக்கு வந்து கட்டாய டைம் வந்து. ஸோ நாங்கள் 1:50 வந்துட்டு ஃப்ளைட் ஏறணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு 1 ஹவருக்கு 1.5 hour இருக்குது சரியா. ஸோ இதை குடிச்சிட்டு நாங்கள் அடுத்த கட்டம் மூவ் பார்க்கணும் வந்து. இந்த வீடியோ வந்து 2-3 பாட்டாக வந்து நாங்கள் போடலாம். ஏன்னு சொன்னால் இந்த டோஹா ஏர்போர்ட் வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம். அப்புறம் வந்து நான் போகிற அடுத்த ஏர்போர்ட் அது என்ன அப்படின்றத வந்து நீங்கள் போனால் அப்புறம் பாருங்கள். ஸோ அந்த ஏர்போர்ட் வந்து அது கொஞ்சம் வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். அப்புறம் வந்து நாங்கள் அங்கேருந்து நாங்கள் எங்கே ஸ்டே பண்ண போகிறோமோ அங்கே வந்துட்டு ட்ராவல் பண்ணுற அந்த ஒரு அனுபவம், அந்த நாட்டு ரோடுகள், அப்புறம் வந்து அந்த நாங்கள் போகிற வாகனம், ஸோ வந்துட்டு வித்தியாசமான சைட் ஸ்டேரிங் அதெல்லாம் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் வந்து. ஸோ அது ஒரு பாட்டாக வந்துட்டு போடலாம். ஸோ வந்துட்டு நிறைய பாட்டாக வந்துட்டு நீங்கள் போடத்தான் இருக்குது, நீங்களும் பார்க்கத்தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து சந்தோஷப்படுவாங்க, நிறைய பேர் வந்து எரிவாங்க. நிறைய பேர் வந்து எரிவாங்க. பட் எரிஞ்சாலும் பரவாயில்ல வந்து எங்களை ஆதரிக்கிறவங்க வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு சந்தோஷப்படுவாங்க. சேம் டைம் மறுபடியும் சொல்கிற விஷயம் வந்து எல்லாரையுமே வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸ்பெஷலி கவிதா சக்கினி என் இடக்கை விளக்கை. ஸோ நாங்கள் குடிச்சிட்டு விளக்கிடுவோம். மற்றது வந்து விரைக்குள்ள மெல்லாய் வந்து சொல்லிகிட்டே இருந்துச்சு. உண்மையாக உன்னை பார்க்க வெளிநாட்டிலேருந்து வந்த பொடியன் மாதிரி தான் கிடக்காண்டு. அது உண்மையாக உண்டு. நீங்கள் கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரியா. தமிழர்கள் இல்லாவடியா ஃப்ரீடமாக வடிவா இருந்து இன்னும் கேட்கலாம், பக்கம் இல்லாமல். ஏன்னு சொன்னால் இந்த கதையெல்லாம் கேட்டால் சிரிப்பாங்க பக்கத்தில் யாரும் இருந்தால். நான் தனியாக இருக்கபடியா அப்படியே கேட்கலாம். கூட கூட போறியா சொல்லுங்க அவனோட முடியுது. ரெட்பூல் குடித்தா வந்து நித்திர வரான்னு சொல்லுவாங்க. என்ன மாதிரி போப்போன்னு சொல்லி தெரியல. சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கேருந்து உலகிட்ட டைம் 8:20, இங்கே வந்து ஸ்ரீலங்கா டைமுக்கு வந்துட்டு 2:30. ஆனால் இப்போ இங்கே பார்த்தா 12:20 இருக்குது. இனி நாங்கள் இறங்க போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்கா டைமுக்கு வந்து பார்த்தா 9-10 மணியாக இருக்கும். ஆனால் அங்கത്തെ டைமுக்கு பார்த்தா 6-7 மணியாக இருக்கும். வித்தியாசமான அனுபவம். போக நேரம் குறைஞ்சிட்டே போகுது. நேரத்தை நிறைய சேமிக்கக்கூடிய மாதிரிக்கு. ஓகே, அப்போ நாங்கள் கிளம்புவோமா. ஸோ அங்கே போயிட்டு அடுத்த இடம் என்ன அப்படின்றத வந்து தொடர்ந்து காட்டுறேன். எங்கடாப்பா கேட்டு போகிறோம் இடத்த பார்த்தா. QR 69 C 23 நம்பர் கேட். அது எங்கிறாப்பா இப்போ தேடி பிடிக்குது. ஓகே போவோம் எங்கேயா. C 24 தான் இருக்குது. அப்போ அதுக்கு பக்கத்தான் C 23 இருக்கும்.
கண்ணாடி ஒன்று பண்ணுறோமா? இரவில் கனவில்லையா நான் எதிர்பார்க்குறோம் கண்ணாடியில் இல்லையே, அதை சொல்லத்தான் நினைக்கின்றேன். இந்த கண்ணாடியெல்லாம் ஆட்ட கண்ணு கிடாப்பா போடுற இந்த கண்ணாடியெல்லாம். It was what, sorry? Oh, it's in that's it. Because of the discount is getting more. Same design. கட்டார் பொம்மை குட்டிக்கல, நான் கண்ணாடி சரி வரையில பிடிக்கல. கட்டார் கேப் இருக்கு, கேப்பின்னு இருக்குது, இப்போ தேவையில்லை. டியூட்டி ஃப்ரீ என்ன சொல்கிறாங்க, டேக்ஸ் ஃப்ரீ என்ன இல்லை விலையாத்தான படக்கு. யாருக்காச்சும் ஞாபகம் வாங்கிட்டு போகலாம்டா. வாரம் பண்ணுங்க. இந்த பொம்மை, இந்த டெடி பியர் நான் வாங்கிட்டு போகிறேன். ஓகே, ஸோ வந்து நாங்கள் ஃபைனலாக போக வேண்டிய கேட் C23 கண்டுபிடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஓப்பன் பண்ணல. ஸோ அதால் வந்து
கொஞ்சம் வெயிட் பண்ண போகிறோம். ஸோ அந்த டைமுக்குள்ள வந்துட்டு எங்கேயாவது சுற்றலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. சின்னாக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பொம்மை அப்புறம் வந்து 2 அந்த ஒரு ஞாபகமான சின்ன ஒரு கிஃப்ட் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தோம் $26 வந்து. ஃபைனலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து போகிற ஃப்ளைட் வந்து இதுதான். ஸோ வந்து எங்களோட கேட்டுக்கு நிறைய வந்து நிற்கிது. இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் வந்து ஃபோனு கொஞ்சம் சார்ஜ் போட போகிறேன். இன்னும் சரியாக 1 hour டைம் இருக்குது வந்து எனக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஏர்போர்ட்டில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா இடம் வந்துட்டு சார்ஜிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஈவன் இந்த சேரில் கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சார்ஜிங் ப்ளக் வந்துட்டு இருக்குது. ஸோ வந்துட்டு இதில் அடிச்சுட்டு நான் வந்து இருக்க போகிறேன். சார்ஜர் அந்த தெரியல பாப்பா அடிச்சு No. Yeah, I heard the judge. Okay. அப்பா ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இப்போ நாங்கள் கட்டார் ஏர்போர்ட்டில் வந்து அந்த ஃப்ளைட் வந்துட்டு முன்னுக்கு நிற்கிது. ஸோ வந்துட்டு போகிறக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நேரம் வந்து சரியாக 1:12 அதாவது கட்டார் டைம் 1:50 வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கேருந்து டேக் ஆஃப் ஆகும் வந்து. இந்த இடத்த வந்துட்டு நான் இருந்து ஹைக்கிற காரணம் வந்து ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஏர்போர்ட்டில் வந்துட்டு உண்மையிலே நல்ல செட்டப். இங்கே இருக்கக்கூடிய சேர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. இப்போ இதில் மட்டும் இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் லைக் ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி இருக்குது வித்தியாசமாக. நார்மலாக இருக்கக்கூடிய இந்த கதிரைகளில் கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாத்துலேயுமே சார்ஜிங் பாயிண்ட் வந்துட்டு இருக்குது. ஸோ வந்துட்டு உண்மையிலே ஒரு வித்தியாசமான ஒரு ஏர்போர்ட் அண்ட் வந்துட்டு எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இருக்குது. வந்து என்ன சொல்கிறோம், உண்மையிலே வந்து நிறைய விஷயத்தை வந்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது. நல்ல ஒரு அனுபவம் வந்துட்டு இந்த பயணத்தில் வந்துட்டு கிடைக்குது. என்ன சொல்கிறோம், இந்த கடவுளும் வந்துட்டு ஒவ்வொரு விஷயங்களை வந்துட்டு யாராச்சும் ஒரு ஆள்கிட்ட கொடுத்து வந்துட்டு எடுக்கக்கூடிய மாதிரி வந்துட்டு ஒரு சப்போர்ட் பண்ணுறாரு. வந்து ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு இப்படி லாங்காக இருந்து கதைக்கும் போது ஹாப்பியாக இருக்கும். அதர்வைஸ் நான் வந்துட்டு என்ன சொல்கிறேன், நானாகவே வந்துட்டு செல்ஃபாக வந்துட்டு செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணியோ இல்லாட்டி வந்துட்டு எப்படியோ வந்துட்டு டியூவல் கேமரா யூஸ் பண்ணியோ தான் வந்துட்டு வீடியோ வந்து செய்யணும். என்ன சொல்கிறோம், இன்னும் ஒரு கொஞ்சம் டைம் தான் இருக்குது. அங்கால ஒரு 6 மணி நேரத்தில் பயணம். ஸோ வந்துட்டு அங்கேயும் இறங்கிட்டு நாங்கள் வந்துட்டு வீடியோ செய்வோம். ஸோ எஸ்பெஷலி இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லா இருக்குது. வந்து நல்ல ஒரு சாஃப்டாகும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வந்து நான் இப்போ பவர் பேங்க் வந்துட்டு சார்ஜ் போட்டிருக்கேன். வந்து இதில் வந்துட்டு மெயினாக இந்த சார்ஜரே ஸ்ட்ரைட்டாக அடிக்கக்கூடிய மாதிரி ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்குது. அதேமாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 2 கேபிள் அடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டைப் சிக்கு வந்துட்டு இடம் விட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு வித்தியாசமான ஃபெசிலிட்டிஸோடு வந்துட்டு இந்த டோஹா ஏர்போர்ட் வந்து இருக்குது. ஓகே, இதை விட சொல்கிற கொண்டு இல்லை, நிறைய விஷயங்கள் வந்துட்டு காட்டிக்கலாம். பட் வந்துட்டு தனியாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து எப்படின்னு சொன்னால் என்னென்னு சொல்கிறது, எடுக்கலாமா இல்லையா அப்படின்னு வாங்கிக்கலாம். ஸோ அந்த வகையில் ஓகே, வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு காட்டக்கூடிய விஷயங்களை காட்டி கண்டிப்பாக கதைப்பேன். ஸோ வந்துட்டு இப்போ கூப்பிட்டாங்க, வந்துட்டு எல்லோரும் போகிறாங்க, நாங்கள் வந்துட்டு கிளம்புவோம். சரி தானே? ஓகே. அப்பா did they go all day? No. One moment, please. Mr. Manfred. Okay. Mr. Krishna Kumar. Yeah. Mr. Krishna Kumar, we have a random additional document check, sir. Okay. Just wait here for a moment. One of our colleague will assist you. ஓகே. ஸோ வந்துட்டு இப்போ போர்டிங் பாஸ் வந்துட்டு செக் பண்ணி விட்டாங்க. வந்து ஒரு நிமிஷம் கலக்கி அடிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறது, ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் செக்கிங் வந்துட்டு கூடவே இருந்துச்சு. வந்து எத்தனை செக்கிங்கிறாப்பா,
இங்கே டிரெக்டாக ஃப்ளைட்டுக்கு போகுது. பா என்னப்பா கடுமேசி ஆகடா. என்ன ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் செக் பண்ணாங்க வச்சு, பட் வந்து ஓகே விட்டுட்டாங்க. சரியான ரீசனை காட்டினா பிறகு திருப்பியும் வேணும் போர்டிங் பாஸ். வீட்டுக்குள்ள நடந்து போகிற மாதிரி. பார்வை ஒரு திருவாழ கட்டாவே யாரு பா என்ன கூடுறாப்பா. ஃப்ளைட் இது வரித்தனமாக இருக்குது, கொஞ்சம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த அக்கா செம்மையாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு நல்ல ஒரு அன்பான முகத்தை வந்து வரவேற்ற எல்லாரையும். ஃப்ளைட் இது வரித்தனமாக இருக்குது, கொஞ்சம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த அக்கா செம்மையாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு நல்ல ஒரு அன்பான முகத்தை வந்து வரவேற்ற எல்லாரையும். வேறு லெவல் வேண்ட பாருங்கள் வந்து. Hello, welcome abroad. 27 is there, 28 is there. Like this. And on especially in the TV. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குதுண்டா. சார்ஜிங் போர்டு எல்லாமே இருக்குது. வந்துட்டு போன ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வந்து பழைய ஃப்ளைட். ஸோ அதில் வந்துட்டு பெருசாக ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ இதில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் செஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறோம் வந்து. ஸோ ஒவ்வொன்றா நாங்கள் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதில் வந்து இப்போ லாங்குவேஜ் வந்து மாற்ற வேண்டிய தேவை இருக்குது. ஃப்ளைட் வந்துட்டு எழும்பட்டும், நாங்கள் ஒவ்வொன்றா வந்துட்டு பார்க்கலாம். ஸோ வந்துட்டு வேறு லெவலில் யூஸ் பண்ண அப்புறம் வந்துட்டு இந்த டிவியை வந்து நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஆடியோ அனௌன்ஸ்மெண்ட் வந்து ப்ரோக்ரஸில் இருக்கிறதால வந்து இப்போ யூஸ் பண்ணி கொள்ளையிலாது. முடிஞ்ச அப்புறம் வந்துட்டு பார்ப்போம் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு டிஜிட்டலாக இருக்கிறதால வந்துட்டு நல்லா இருக்கும், கொஞ்சம் இன்றைக்கு பொழுது போகும் வந்து. ஸோ வந்துட்டு இதில் இந்த முன்னுக்கு வந்துட்டு பாருங்க ஃப்ளைட் வந்துட்டு டேர்ன் ஆகிற வந்து தெரியுது. இந்த கேமராவில் வந்துட்டு பார்த்துக்கலாம். ஸோ லைக் கேர்ள் வியூ பார்த்துக்கலாம் வந்து. இப்போ நிலம் தான் தெரியும் வந்துட்டு ஃப்ளைட் வந்துட்டு டேக் ஆஃப் ஆகிக்குள்ள வந்துட்டு நல்ல ஒரு வியூ வந்து இந்த டிஸ்பிளேலேயே வந்துட்டு காட்டக்கூடிய மாதிரி இருக்குமா. சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்டோ சைட்டால் வந்துட்டு வடிவாக காட்டக்கூடிய மாதிரி இருக்குன்னு க்ளீனாக இருக்குது வந்து. எல்லாமே வந்து டிஜிட்டல்ன்றதால வந்து இது கொஞ்சம் சத்தம் கம்மியாக இருக்கும் நினைக்கிறேன் நாங்கள் முதல் வந்த ஃப்ளைட்டை விட. ஓகே, ஸோ வந்துட்டு டேக் ஆஃப் ஆகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இதில் கேமராலேயே வந்துட்டு காட்டக்கூடிய மாதிரி இருக்கேன்னு சொன்னால் ஃப்ளைட்டில் முன்னுக்கு இருக்கிற கேமரா வந்துட்டு இந்த டிஸ்பிளேயில் விழுகிறதால எங்களுக்கு வந்துட்டு ஈஸி காட்டுறது வந்து. அண்ட் வந்துட்டு ஈவன் இந்த சைட் வியூ பாருங்க, விண்டோவில் காட்டுறேன். ஸோ பாய் பாய் டோக்கா. ஸோ வந்துட்டு கத்தார் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு பாய் சொல்லிவிட்டு நாங்கள் இப்போ அடுத்த ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு பயணிக்க போகிறோம். உண்மையிலே வந்துட்டு பயங்கர வடிவான ஏர்போர்ட்டுன்னு தான் சொல்லணும் வந்து. வீடியோ எடுக்கிறதுக்கு ஏற்ற சூப்பர் ஃப்ளைட்டுன்னு தான் சொல்லணும் இதை வந்து.
என்ன சொல்கிறது. இந்த ஓடு பாதையில் வந்துட்டு என்ன மாதிரி மூவ் ஆகுதுன்ட்டு பாருங்க. முன்னுக்கு ஃப்ரண்ட் வியூ இந்த ஸோ வந்துட்டு வளமையாக பயணிக்கிறவங்க இதெல்லாம் வந்துட்டு பார்த்துருப்பாங்க. நார்மலாக வந்துட்டு சின்ன நாடுகளில் பயணிக்கிறவங்களுக்கு வந்துட்டு சம்டைம் நல்ல ஃப்ளைட்டுகள் வந்துட்டு செட் ஆகிருக்காது. ஸோ அதால் வந்துட்டு இதெல்லாம் ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் வந்துட்டு கண்டிப்பாக வீடியோ பார்க்குறப்ப வந்து இந்த இதில் வந்துட்டு ஃப்ரண்ட் வியூ தெரியுது. அதாவது வந்துட்டு முன்னுக்கு போகிற ஃப்ளைட்டுக்கு முன்னுக்கு வந்துட்டு வியூ அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியுது. சேம் டைம் வந்துட்டு டேக் ஆஃப் ஆகக்குள்ளே வந்துட்டு நான் அந்த டவுன்வார்ட் வியூ வந்துட்டு காட்டுறேன், கீழுக்கு வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி. கட்டார் ஏர்போர்ட்டை கடைசியாக பார்த்து கொண்டு அப்படியே செல்லுவோம். மறுபடியும் அவர் மட்டும் கொஞ்சம் வந்து ஃபனியாக கதைக்கலாம், பட் வந்துட்டு கொஞ்சம் சத்தமாக இருக்கும் அப்படின்றக்காண்டி கொஞ்சம் சைலண்டாக கதைக்க வேண்டி இருக்குது. பாருங்கள், உண்மையிலே வந்து இந்த கட்டார் ஏர்போர்ட் வந்து வேறு லெவல்னு சொல்லணும். வந்துட்டு நல்ல ஒரு பெரிய ஏர்போர்ட் அண்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பயங்கர க்ளீன். இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு பயங்கர வேகமாக ஓடி வந்துட்டு டேக் ஆஃப் ஆகும். ஸோ வந்துட்டு டேக் ஆஃப் ஆகிற டைமில் வந்து நான் ஃப்ரண்ட் வியூ அண்ட் வந்துட்டு டவுன்வார்ட் வியூ அண்ட் வந்து இந்த சைட்டு விண்டோ வியூ எல்லாத்தையுமே வந்து காட்டுறேன். ஆனால் வந்து இந்த கீழே இருக்கக்கூடிய கேமராவிலே வந்துட்டு டவுன்வார்ட் வியூவில் வந்துட்டு நல்ல ஒரு அழகாக காட்டலாம் நினைக்கிறேன். வந்து எனக்குமே வந்துட்டு பெரிய ஒரு ஆர்வமாக இருக்குது வந்துட்டு அந்த ஒரு வியூவை பார்க்குறதுக்கு. இந்த கொஞ்சம் ஸ்பீடாக வந்துட்டு மூவ் ஆக ஆரம்பிக்குது. இனி இந்த ஓடு பாதையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்பீடாக வந்துட்டு மூவ் ஆகிட்டு அப்படியே எழும்பும். கண்டிப்பாக டேக் அப் ஆகிறப்போ வந்துட்டு எங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். பாருங்க வந்துட்டு ஃப்ரண்ட் வியூ அப்படிங்கன்னு சொல்லி முன்னுக்கு எனக்குமே வந்துட்டு ஆசையாக வந்து அந்த டேக் ஆஃப் ஆகிற மூமெண்ட்டை பார்க்குறதுக்கு. ஸோ வந்துட்டு ஃப்ளைட் வந்துட்டு டேக் ஆஃப் ஆக போது வந்துட்டு ஃப்ரண்ட் வியூ அப்புறம் வந்து டவுன்வார்ட் வியூ, அதாவது வந்துட்டு கீழே வந்துட்டு ஃப்ளைட்டை வந்து எலும்பிக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத வந்துட்டு அழகாக வந்துட்டு காட்டுறேன். பாருங்க, நல்ல ஒரு ஃப்ளைட் ஒன்று வந்து எங்களுக்கு வந்து இந்த டிஸ்பிளேலேயே வந்துட்டு கேமரா இருக்கிறதால அழகாக காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் வந்து எல்லாத்தையும். இந்த பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் வந்துட்டு படம் பார்க்குறாங்க. நான் வந்துட்டு இதை பார்த்துட்டு வந்து உங்களுக்கும் காட்டணும் அப்படின்றக்காண்டி வந்து முன்னுக்கு என்ன ஃப்ளைட் ஒன்று நிற்குதா? முன்னுக்கு ஒரு ஃப்ளைட் ஒன்று நிற்குது. அது டேக் ஆஃப் ஆகின அப்புறம் தான் இது எடுப்பாங்க அவ்வளோ. ஸோ வந்துட்டு டேக் ஆஃப் ஆகிறப்போ வந்துட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன்னா எங்களோட ஃப்ளைட்டுக்கு முன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஃப்ளைட் வந்து போகுது. ஸோ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு எங்களோட ஃப்ளைட் வந்துட்டு போகுது. பாருங்க, அது எலும்பி முடியத்தான் வந்துட்டு எங்களோட ஃப்ளைட் வந்துட்டு டேக் ஆஃப் ஆகும். இந்த ஓடு பாதைக்கு வந்துட்டு நினைக்கிறேன். இதைத்தான் அப்போ ஓடி சொல்லிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஆடியோ அனௌன்சிங் வருது. ரைட், ஸ்பீட் கூடுதா? இதில் ஸ்பீட் தெரியும். பேக் வந்துட்டு போகிற ஸ்பீட் வந்துட்டு எவ்வளவு நேரம் உருளுதப்பா இந்த ஃப்ளைட். கொஞ்சம் இரைச்சல் தன்மை வாரபடியே தான் மெக்க வந்துட்டு நான் கிட்ட வச்சு கதைக்கிறேன்.
கொஞ்சம் மெதுவாக காய்ச்சாலுமே விளங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ரைட் ஸ்பீடாக இப்போ நிற்கிறேன். இந்த சத்தத்தில் ஒரு சேஞ்ச் ஒன்று தெரியுது. யா உலகிட்ட இருந்த வாவ், ஓ மை காட், பா என்ன ஸ்பீட் தான்ப்பா இது. அப்படியே குத்த நெழும்பு பாருங்க. இந்த முன்னுக்கு இந்த ஃப்ளைட்டை காணல, அது போயிட்டுது. பா ரைட் கிளம்ப போகுது. அவ்வளோ தூரம் ஓடி எலும்பு தானே. பா ரைட். வாவ், ஸோ அது இப்போ விளம்பிட்டோம். இந்த டவுன்வார்ட் கேமரா வந்துட்டு ஒர்க் பண்ணதில்லை. ஃப்ளைட்டு அந்த செட்டை வந்துட்டு கொஞ்சம் விளம்பி இருக்கிறதால மறைக்குது வந்து, இல்லாட்டி வெளியே காட்டலாம். இந்த பின்பக்கத்தால் வழியாக காட்டக்கூடிய மாதிரி இருக்குது. லாஸ்ட்டாக நாங்கள் மதுரை போயிட்டு லேண்ட் ஆகக்குள்ளே வந்துட்டு பார்த்த ஒரு ஃபீலிங். அது வந்துட்டு பகல் பார்த்தோம், இப்போ இது வந்து இரவு பார்க்குறோம். அப்படியே படிப்படியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உயரம் கூட்டிகிட்டே போகுது வந்து. இந்தா எப்படின்னு வேங்க வந்துட்டு கீழ் வியூ வந்து பா சட்டப்படி எடுத்து காட்டுது இந்த கேமராலையா. நான் விண்டோவில் காட்டுறத விட இந்த கேமராவில் வந்துட்டு வடிவாக தெரியுது பாருங்களேன். ஆனால் என்னதான் கேமராவில் பார்த்தாலும் கண்ணால் பார்க்குற அந்த வியூ வந்துட்டு வராது உண்மைக்கு. அப்படியே வந்துட்டு அந்த லைட்டால் சோடிச்சு விட்டவன் கிடக்குன்னு ஃப்ளைட் வந்துட்டு இப்போ ஒரு ஷேப்பாக வந்துட்டு திரும்புது. ஆனால் இந்த ஃப்ளைட் வந்து சத்தம் குறைவு. ஸோ சட்டை வந்து மறைக்குது. இரவென்றால் வந்துட்டு பெருசாக காட்டிக்குள்ளே எல்லாம் இருக்குது வந்து. நான் இதோட முடிச்சு கொள்கிறேன் வந்து. அங்கால நெக்ஸ்ட் ஏர்போர்ட்டுக்கு கிட்ட போகும்போது வந்துட்டு கண்டினியூ பண்ணுவோம். இந்த இப்போ வந்துட்டு ஃப்ளைட் இந்த ஆங்கிள் மாறக்குள்ள வந்துட்டு வடிவாக தெரியுது பாருங்க. ஓகே, ஸோ வந்து அடுத்த ஏர்போர்ட்டுக்கு கிட்ட போயிட்டு வந்துட்டு லேண்ட் ஆகக்குள்ளே வந்துட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஸோ வந்து இந்த ஃப்ளைட்டில் என்ன சாப்பாடு தந்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். சாண்ட்விச் ஒன்று, இதை ஓப்பன் பண்ணுறேன். சாண்ட்விச்சை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்.
பசிச்சதுக்குமே சாண்ட்விச் நல்லா இருக்குது. கொக்கோகோலா இருந்தால் கொக்கோகோலா. மேலே வந்து சாண்ட்விச் வேறு லெவலில் இருக்குது. ரெண்டு வந்துன்னா ரெண்டையும் வந்துட்டு சாப்பிட்டு முடிப்போம். என்ன கூடுறாப்பா. சாப்பாடு வந்து முடிஞ்சு இங்கே வந்து படுக்க தான் இருக்குது. அடுத்த ஏர்போர்ட்டில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன்னா 35 நிமிஷத்தில் வந்து லேண்ட் ஆயிடும். இங்கே பிடிச்சிட்டுப்பா. பட்டன் வந்து இருக்குது. இதை வந்துட்டு அமர்த்தி விட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த விண்டோ வந்துட்டு பைய வந்துட்டு அப்படியே க்ளீனாகும். வந்து இவ்வளோ நேரம் இருட்டாக இருந்தது வந்து அப்படியே படிப்படியாக ஒழிச்சு கொண்டு வந்துருக்காங்க பாருங்க. அப்படியே வந்து இது ஒரு டிஜிட்டல் விண்டோ தானே, வந்துட்டு பைய வந்துட்டு க்ளீனாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இங்கே விடிஞ்சிட்டு வந்து நல்ல கிளியராக வந்து தெரியுது தான். அந்த ஃப்ளைட்டில் செட்டே வந்துட்டு அவ்வளவு பெருசாக இருக்குது. ஸோ வந்துட்டு இங்கே வந்துட்டு லேண்ட் ஆகிற வந்துட்டு பர்ஃபெக்டாக காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் வந்து. ஸோ ஃபைனலி வந்துட்டு பார்த்துருப்பீங்க, நாங்கள் போய் இறங்க போகிற ஏர்போர்ட் வந்து ஃப்ராங்க்ஃபர்ட். அதுவுமே வந்து ஒரு பெரிய ஒரு ஏர்போர்ட் உண்டு. செட்டிலேயே ஒரு 100 பேர் வரைக்கும் படுக்கலாம் போல. அவ்வளோ பெரிய ஃப்ளைட் இது. ஸோ வந்து கிட்ட வந்துட்டோம் நாங்கள். 35 நிமிஷம் காட்டுது. பட் நான் நினைக்கல வந்து அதுக்கு முன்னே வந்துட்டு இறங்கிடுவோம்னு நினைக்கிறேன். எஸ்டிமேஷன் வந்து 17 பட் வந்துட்டு லோக்கல் டைம் 6:45 வந்துட்டு இறங்கிடும். ஃப்ளைட் வந்துட்டு சடனாக வந்துட்டு 10 வந்து ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த பாருங்க, அந்த செட்டை வந்துட்டு ஓப்பன் ஆகும். வந்துட்டு ஓப்பன் ஆகினா வந்துட்டு சர்றன்னு வந்துட்டு பதியும். தெரியும் நினைக்கிறேன் பாருங்க. ஒரு செப்பரேட் பார்ட் ஒன்று வந்துட்டு அப்படியே ஓப்பன் ஆகுது. லைக் என்னோடய கொழும்பு சிட்டியை வந்துட்டு நான் லோட்டஸ் டவர்லேருந்து பார்க்கக்குள்ள தெரிஞ்சிச்சு அந்த மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு தெரியுது வந்து அழகா நல்லா வந்துட்டு கீழே வந்துட்டேன் மைம். ஸோ வந்துட்டு இவ்வளோ நேரம் வந்து நாங்கள் தமிழ் பாட்டு கேட்டுக்கொண்டு வந்திருந்தோம். சம்டைம் நம்ம வாட்டிங்க காட்டுற பாருங்க. ஆடியோ இதில் பாலிவுட் கிட்ஸில் போயிட்டு வந்துட்டு தமிழ் அப்படின்னு மாதிரி சொன்னால் ஓகேங்களா. என்ன படம் இருக்குது? பத்து தலை, கோப்ரா, டான், த வில்லேஜ், விடுதலை, ஹீரோ, குழு
மார்க்கெட் ராஜா, பத்மாவதி, புரியாத புது சைதா. ஸோ வந்துட்டு நம்ம டான் பட பாட்டு வந்துட்டு கேட்டுட்டோம். வந்தம் சவுண்டை வச்சுட்டோம்னு சொன்னால் அவங்க ஹெட்செட்டை போட்டு நிறைய பேர் தோட்டம் செய்கிறாங்க. அவளுக்கு இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் வந்து இந்த இடம் வந்து பாருங்க வந்து அப்படியே பனி பிடிச்சிருக்கு வந்து. சொந்தா பேங்க வந்துட்டு உயரம் வந்துட்டு பயங்கரமாக வந்து இப்போ பதிஞ்சிட்டு போகும். ஏன்னு சொன்னால் அந்த சட்டையின் அந்த இடப்பகுதி வந்துட்டு ஓப்பன் ஆகிறதால பேங்க வந்துட்டு கீழே வந்துட்டு நல்லா போகும். உண்மையிலே வந்துட்டு அழகாக காட்டக்கூடிய மாதிரி இருக்குது. நான் வந்துட்டு இந்த கேமராவில் வந்துட்டு டவுன் வியூவை காட்டுறேன் பாருங்க. ஸோ முதல் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நல்லா வந்துட்டு பதிஞ்சிட்டு அப்படியே குட்டி குட்டி நெருப்பட்டிகள் மாதிரி தெரியுது பாருங்க வந்துட்டு வீடுகள் எல்லாம். பனி பிடிச்சிக்க தெரியுதா பாருங்க வந்து என்றுதான் நான் நினைக்கிறேன். பட் சரியாக தெரியல. ஸோ நாங்கள் வந்துட்டு பாட்டு கேட்டுட்டு படுத்துருந்தாலும் வந்துட்டு டைம் போயிட்டுது ஒரு 4 hours. அன்றைக்கி இப்போ ஒரு 15,000 10,000 அடி அந்த மாதிரி வந்துடும். நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இல்லை இப்போ ஃப்ரண்ட் வியூவிலே வந்துட்டு காட்டுது பாருங்க. அப்போ வந்துட்டு நல்லா வந்து டெம்பிளுக்கு நிறைய ஃபேன்கள் தெரியுது பாருங்க அந்த பழையில் கிடக்கிற மாதிரி. என்ன ஃபேன் என்ன தெரியல. திரும்ப ஆகும். இந்த ஃபேனை உழைச்சான் ஒரு இங்கே எல்லா இடம் ஃபுல்லாக ஃபேனாக கிடைக்கும்.
7:17 a.m. For your safety, please remain seated with your 7:17 நேரம் seatbelt இப்போ fastened until the aircraft has come to the stop and the seatbelt நல்ல sign is பெரிய switched off. ஏர்போர்ட்டுன்றாப்பா. Please take care when opening overgoing places together. எத்தனை ஃப்ளைட்ராப்பா நிற்குது கடவுளே. Ladies and gentlemen, in order to ensure a smooth disembarkation process, and we ask that you remain seated until the row ahead of you has vacated. Thank you and have a good morning. கணக்கான ஸ்பீடில் கொண்டு வந்து கூட்டி குறைச்சிறக்கியா பாருங்க ஃப்ராங்க்போர்ட் ஏர்போர்ட். என்னப்பா காத்தடிக்கட்டும். இதுக்கு பஸ் சேர்த்து வருதா இல்லாட்டி ஸ்ட்ரெயிட்டாக கொண்டே கனெக்ட் பண்ணுறாங்களோ தெரியல. இதுக்கு பஸ் தான் போல். கடும் விளையாட்டு பிளான் பண்ணிட்டோம். அமெரிக்கன் ஃப்ளைட் அட்லாண்டா நல்ல பெரிய ஃப்ளைட் உண்டு. டேக் ஆஃப் அது பாருங்களா. என்ன பெரிய ஃப்ளைட்ராப்பா இது. கீழே இறங்கினா காட்டலாம் கொஞ்சம் வேடிக்கை. இறங்கல என்னப்பா ஃப்ளைட்டுக்குள்ள ஒரு இதை ஓப்பன் பண்ணி விட்டுருக்கான். இங்கே இருந்தால் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறதெல்லாம் ஒரு 5 நிமிஷத்து ஒரு காட்டிகிட்டே இருக்கலாம். பஸ் இல்லை, ஸ்ட்ரைட்டாக போகக்கூடிய தான் வந்து விட்றான். லக்கேஜ் ஏரியா அவ்வளோ பெருசாக இருக்குது. நம்ம 3 லக்கேஜ் வைக்கலாம். 150 கிலோ 50 கிலோ. ஸோ ஃபைனலி வந்து ஜெர்மன் ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கி நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ கனவு மாதிரி இருக்கு வந்து. பயங்கர சின்ன எலிவேட்டராக இருக்குது. நல்ல சின்ன சின்ன ஆக்களாக சும்மாவே நடக்க மாட்டேங்குது. இதில் லக்கேஜ் நடக்கணும்டா. ஓகே. ஸோ ஃபைனலாக நாங்கள் வந்து ஃப்ளைட்டுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு போவோங்க. நன்றி, தேங்க்யூ ஸோ மச்.
ஓகே ஸோ வந்து நாங்கள் கட்டார் ஏர்போர்ட்டை பார்த்தனால இப்போ ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட்டை வந்து பார்ப்போம்.